Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் 3 நிமிஷம் கணேஷ் பாகம் 6. கேட்குறீங்களா என்றான் வசந்த். சொல்லு என்றான் கணேஷ். ஹோட்டல் அறையில் படுக்கையில் படுத்திருந்தான். மேசையில் காலை உணவின் தட்டுக்கள் இன்னும் இருந்தன. வசந்த் சந்தேகத்துக்கு இருக்கட்டும் என்று வாங்கி வைத்திருந்த பீட்டர் ஸ்காட்ச் கண்ணாடி காகிதம் சுற்றி ஓரத்தில் இருந்தது. வாரண்ட் பீஸ் 18ஆம் பக்கத்திலே அடையாள குறி வைக்கப்பட்டு படிக்கும் விளக்கின் அருகில் கிடந்தது. யக்ஷகானங்கிறது கர்நாடக மாநிலத்தில் பழமையான நடன நாடக வடிவம். இதில் தியேட்டரு, ஆப்ரா 2 அம்சங்களும் கலந்துருக்கு. ஃபோக் தியேட்டர்னு சொல்லலாம். ஆனால் யக்ஷகானத்தை கற்றுக்கிறதுக்கு நல்ல பயிற்சி வேணும். இதனோட சரித்திரம் சரிவர தெரியல. கேரளாவோட கதகளி, ஆந்திரா குச்சிப்புடி, மகாராஷ்டிரத்தோட தமாஷா, பெங்கால் ஜாத்ரா, இதில் எல்லாத்துலேயும் யக்ஷகானத்தினுடைய பாதிப்பு இருக்கு. தமிழ்நாட்டின் தெருக்கூத்து யக்ஷகானத்துடைய ஒரு விதமான வேரியண்ட் தான். யக்ஷகானம்னா என்ன முதல்ல அதை சொல்லு. சிம்பிள். யக்ஷ என்ன தெரியாது? கிண்ணற கிம்புருடர்கள், செலஸ்டியல் பீயிங்ஸு, அவர்களுடைய கானம். அப்படின்னா பாட்டு கச்சேரியா? இல்லை பாஸ், பாட்டு டான்ஸு 12ஆம் நூற்றாண்டிலேயே பழைய கன்னடத்திலே இதுக்கு யக்களகானன் அப்படின்னு பேர். அப்புறம் 15வது 16ஆம் நூற்றாண்டில் தாளமுத்தலம் ஒரு ஃபார்ம் வந்துருந்துருக்கு. எங்களை இதெல்லாம் படித்த நீ? டாக்டர் சிவராம் காரந்த் தகவல் மானண்டானி சிலுக்கு. அது யார்? அவளை பற்றி தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னு நினச்சேன். அதுவும் இன்ட்ரெஸ்ட்டு, இதுவும் இன்ட்ரெஸ்ட்டு. ఆ మార్కెట్ పెరగన ఉండే థియేటర్లో నడిచే చిత్రము చాలా విరసన, దురస్యములు ఎక్కువగా ఉన్న దండనే ஈஸி என்னடா இதெல்லாம்? சிலுக்கிட்ட தெலுங்கு கற்றுக்கிறேன் பாஸ். கணேஷ் சிரித்து, வாழ போகிற யக்ஷகாலத்தை பற்றி நீ சேகரித்த தகவல் என்னவோ நமக்கு இப்போது ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இல்லை. நீ சொன்னதோட சாரம் இவ்வளோ தான். யக்ஷகானங்கிறது ஒரு விதமான பழங்காலத்து தியேட்டர் வடிவம், அவ்வளோதானே? ஆமாம் பாஸ். அபிநய தர்ப்பணத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு யக்ஷகானங்கிறது பாலக்ஷணத்தில் ஆரம்பித்து எனஃப் ரொம்ப அரட்டிக்காத. படித்ததெல்லாம் சொல்லிட்டேன். இதிலிருந்து நீங்கள் தயாரிக்கிறது உங்கள் பொறுப்பு. கணேஷ் யோசித்தான். ஏன்ஷியன் கன்னடா தியேட்டருக்கும் நாம் பார்த்த வெத்து குண்டங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நேற்றுக்கு பார்த்தவங்கெல்லாம் எழுத்துக்கூட்டி படிக்கிற ஜாதி மாதிரி இல்லை தோணுச்சு. சம்பந்தம் ஒரு லைப்ரரி புஸ்தகமா எப்படி தெரியும்? நேற்றுக்கு அந்த காரில் பார்த்தபோது அதில் முட்டை வடிவத்தில் ஓரத்தில் லேபிள் ஒட்டி நம்பர் எழுதியிருந்தது. பாஸ், ஹேவ் அ ஹார்ட். இப்போ பெங்களூரில் இருக்கிற லைப்ரரிகள்லாம் திறந்தாதீங்க. அறையில் அழைப்பு மணி டிங் டாங்கிறது. கமன், எனப்பா காலையில் சாப்பிட்ட பிளேட்டை இன்னும் எடுக்கலையா? தினத்துக்கு 200 ரூபா வாங்குறீங்க. உள்ளே தயக்கத்துடன் நுழைந்தவர் ஹோட்டல் பணியாளர், மிஸ்டர் கணேஷ். சாரி, நீங்களா? யார் நீங்கள்? அவர் கையில் காது வைத்த பை ஒன்று பாத்திர சீட்டில் இலவசமாக கிடைத்தது போல் இருந்தது. கண்களில் தூக்கம் இருந்தது. காலை ஷேவ் செய்யவில்லை. யூ மஸ்ட் பி தினேஷ் என்றான் கணேஷ். ஆமாங்க. உட்காரலாமா? தாராளமா. ஏதோ சாப்பிட்றீங்களா? வேண்டாம், வரப்போ இட்லி காஃபி சாப்பிட்டுட்டு நான் வரேன். சார், பிரதர் எங்கே சார்? கணேஷ் வசந்தை ஒரு முறை பார்த்தான். இதே கேள்வியை கேட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு நேற்றுக்கு வந்தாங்க. பெண்ணா? ஆமாம். உங்களுக்கு அதாவது மிஸ்டர் மகேஷ்க்கு சிஸ்டர் யாராவது உண்டா? கிடையாதே. நினச்சேன். நேற்றுக்கு அவரை விசாரிச்சுட்டு வந்தவங்க சிஸ்டர்னு சொன்னாங்க. நீங்கள் இன்றைக்கி பிரதர்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே புரியல சார். பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள் சார். எவ்வளோ நாளாக உங்கள் பிரதரை காணோம்? 18ஆம் தேதியிலிருந்து. அவர் யாருன்னா எந்த அர்த்தத்தில் கேட்குறீங்க? ஓகே, அவர் என்ன வேலையில் இருந்தால்? சாரி, இருக்கார். இப்போ எதுவும் வேலையில் இல்லை. அதை சொன்னதுக்கு தான் கோவிச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டானோன்னு சந்தேகமாக இருக்குது. அவரை நீங்கள் பார்த்தீங்களா? நாங்கள் பார்த்தது அப்புறம் சொல்கிறோம். முதல்ல நீங்கள் பேசுங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது வேலையில் இருந்தாரா? இருந்தா எத்தனை வேலையை? 8ஓ 9ஓ. எதை எடுத்தாலும் அரகரை தான். ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. காலேஜில் 4 வருஷம் படித்தான். அதை பாதியில் விட்டுட்டான். ஏன்னா இனிமேல் அங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா. அப்புறம் கொஞ்சம் தீய பழக்கங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. வெயிட் மினிட், ஒன்றுனா சொல்லுங்கள். என்ன படித்தார் அவர்? இன்ஜினியரிங்க.
அதை விட்டுட்டா இருக்கும். அப்புறம் என்ன சொல்லிக்க, தீய பழக்கம். ஆமாம், ட்ரக்ஸ் எடுத்துக்க ஆரம்பித்தான். ஜெய கிருஷ்ணமூர்த்தி கொஞ்ச நாள் அலைஞ்சான். கஷ்டப்பட்டு மெட்ராஸில் ஒரு ஃபேர்மில் வேலை வாங்கி தந்தேன். என்ன வேலை? ப்ரொஜெக்டர் சேல்ஸு. பாதியில் அந்த ப்ரொஜெக்டரு நானே பண்ணுறேன்னு ரிசைன் பண்ணி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு வாங்கியே அலைஞ்சான். சரிதான், ட்ரிஃப்டர்னு சொல்லுங்கள். அப்புறம் மகேஷ் யோகின்னு டிஎம் கோரஸ் வாலண்டியராக சேர்ந்தான். அது ஒரு 15 நாளோ என்னவோ. அப்புறம் பழைய கார் சேல்ஸ்மேனு. அப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் கோர்ஸில் சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் உண்மையே தெரியாது. பணம் பிடிக்கி பசங்கன்னு வந்துட்டான். கொஞ்ச நாள் வீட்டிலே இருந்தான். சகவாசம் சரியா இல்லை. யாரோ கண்ட வேலையில் வந்து பார்ப்பாங்க. வீட்டிலையே குடிக்க ஆரம்பித்தான். என் ஒய்ஃப் ஒரு நாள் தாங்க முடியாமல் பளிச்சுன்னு இதை சொல்லிட்டா. அப்போ கிளம்பி போனவ தான் கோவிச்சுக்கிட்டேன். அவர் வீட்டை விட்டு வெளியே போகிறது தான் சகஜம் தெரியுது. எதுக்காக அவரை தேடுறீங்க? என் பிரதர் சார், சொந்த பிரதர் சார். அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாள் வீட்டை விட்டு விலகி இருந்ததே இல்லை சார் அவன். கணேசவன் அவர் கண்களை பார்த்தான். போய் இல்லை. அவரை நீங்கள் பார்த்தீங்களா? பிருந்தாவனில் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தோம். அதை பற்றி விவரமாக சொல்கிறோம். அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட எவ்வளோ விவரம் இருக்குதுன்னு தெரியணும். என்ன வேணும் உங்களுக்கு? டேட் ஆஃப் பர்த்தா? நீங்கள் கொடுத்துருக்கீங்களே விளம்பரம், அதில் ஸ்ட்ரைப் ஷர்ட்டும் சாயம்போரம் ஜீன்ஸும் போட்டுக்கிட்டு இருந்தா சொல்லியிருந்தீங்க. அந்த ஆள் போட்டிருந்தது கார்ட்ராய் மாதிரி இருந்தது. வரியா? ஆமாம், அதான். நான் அதை தான் ஜீன்ஸுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஞாபகத்தில் இருந்து கொடுத்தேன். தொப்பி போட்டுக்கிட்டு இருந்தானா? முன் மண்டையில் கொஞ்சம் என் மாதிரி அவனுக்கு வழுக்க விட்டு தொப்பி போட்டிருந்தார். ஒரு மாதிரி நர்வஸாக இருப்பான். வருஷத்துக்கு எத்தனை தடவை குளிப்பார் என்றான் வசந்த். கொஞ்சம் அழுக்காகத்தான் இருப்பான். ரொம்ப கெட்டிக்காரர் சார். எஸ்எல்சியில் 546 வாங்கினான். இடையில் என்னமோ ஆயிடுத்து. தினேஷ், அதால் மிஸ்ஸிங்னு நீங்கள் ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாரா? ஓ, நிச்சயம் தரேனே. இஃப் இட் ஹெல்ப்ஸ். இட் மைட். அவர் அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடியது ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கேன். அவன் கையெழுத்து தேவைப்படுமோன்னு அவன் நோட் புஸ்தகத்திலிருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காட்டு என்றான் கணேஷ் சற்று ஆர்வத்துடன். அவர் தன் பைக்குள் கைவிட்டு ஒரு குயர் நோட்டு ஒன்றை எடுத்துக் கொடுத்தார். கணேஷ் அதை பிரித்தான். மகேஷ் என்ற முதல் பக்கத்தில் கையெழுத்து போட்டு தேதி போட்டிருந்தது. அதன் கீழ் ஆல் ட்ரூலி கிரேட் திங்ஸ் ஆர் சிம்பிள் என்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் முதல் பக்கத்தில். மேலும் புரட்டினார். இன்ஜினியரிங் நோட்ஸ் போல இருக்கு. இது என்கிட்ட இருக்கட்டும், உதவலாம். மிஸ்டர் தினேஷ், நீங்கள் அந்த ஆளுடைய சொந்தக்காரங்க சகோதரங்கிறதுக்கு இப்போ எனக்கு சந்தேகம் இல்லை. மை காட், இது வரைக்கும் அதையே சந்தேகப்பட்டிருக்கீங்களா? பஸ்ஸில் தூக்கத்தை விட்டு லொங்குன்னு ஓடி வந்திருக்கேன் சார். இல்லை, அந்த ஆளை பற்றி கேட்குறதுக்கு பற்பல வேஷங்களில் பற்பல தினசில் என்கிட்ட ஒரு கோஷ்டியை வந்திருக்கு. அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்களா? என்ன சொன்னா? அவர் என்கிட்ட சொன்னது 3 வார்த்தைகள் தான். 3 நிமிஷம் கணேஷ். புரியலை. எங்களுக்கும் புரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 3 நிமிஷங்கிறத உங்கள் தம்பி தானே இது. தம்பிக்கிட்ட எப்போவாவது ஏதாவது சந்தர்ப்பத்தில் கேட்டதா ஞாபகம் இருக்குமா? இல்லை. உடனே பதில் சொல்லாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். எத்தனை நாள் பெங்களூரில் தங்குறதா உத்தேசம்? சண்டே வரைக்கும் லீவ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே கிடச்சிருவானா சார்? கஷ்டம். அவருக்கு ஏதாவது ஆயிருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அப்படி தான் நினைக்கிறோம். அவரை நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். போலீஸ் உதவியும் தேவைப்படும். மிஸ்டர் தினேஷ், நடந்தது அப்படியே இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. டோன்ட் ஜம்ப் டு எனி கன்க்ளூஷன்ஸ். எல்லாவற்றையும் சொன்னான். கேட்டது வந்தால் தலையில் கை வைத்து கொண்டு படுக்கையில் உட்கார்ந்துட்டான். ஓ மை காட், அவன் இப்போ உயிரோடு இருக்கான்னு கூட சொல்ல முடியாதா? ஐ எம் நாட் ஷுர் என்றான் தினேஷ். ஓ மை காட் என்றான் மறுபடி. இப்போ என்ன சார் செய்கிறது? சமீபத்தில் அவரை பார்க்குறதுக்கு யாரோ தேடி வந்தாங்கன்னு சொன்னீங்களே, யாரையாவது குறிப்பாக ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யோசிக்கணும் சார். பொதுவாக என் ஒய்ஃப் தான் நிறைய பார்த்துருக்கா. அவளுக்கு வேணால் ஃபோன் பண்ணி தேவையில்லை. ஏதாவது யாரையாவது குறிப்பிடும்படியாக இருந்தால் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. வெயிட், அதில் ஒரு ஆள் நல்ல சிவப்பாக இருந்தான். ஞாபகம். சிவப்பானா ஃபாரினரா? அப்படியே சொல்ல முடியாது. நல்ல சிவப்பு, வடக்கத்திக்கார மாதிரியா? சொல்லலாம், பட் சம்திங் டிஃப்ரெண்ட்டு. வெரி குட். வேறு ஏதாவது ஞாபகம் வந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கே தங்கி இருக்கீங்க? மாடர்ன் ஹிந்து ஹோட்டலில். சரி, தனியாக ராத்திரி எங்கேயும் போகாதீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எஸ் சார். எனக்கு ஏதாவது ஆபத்து வருமா? சொல்ல முடியாது. உங்கள் தம்பியை சுற்றி கொஞ்சம் வினோதமான காரியங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. என்னன்னு எங்களால் தீர்மானிக்க முடியல. அதுவரை நம்ம எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது.
போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான் சார். நீங்கள் போய் சாப்பிட்டு மத்தியானம் வாங்கி இங்கே வாங்க, அழைச்சிட்டு போகிறேன். அவர் போகும்போது, சார் தம்பி உயிரோடு தான் இருக்கானா என்றார் பரிதாபமாக. லெட்ஸ் ஹோப் ஸோ என்றான் கணேஷ். அவர் போனதும் அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்து மறுபடியும் பிடித்தான். ஃப்ரிகேட்டிவ் கான்சனன்ட் அனாலிசிஸ் என்று நிறைய குறிப்புகள் ஏற்படுத்தியிருந்தன. சொந்த சமாச்சாரம் எதுவும் தெரியவில்லை. வசந்த், இதை ஒரு தடவை முழுக்க சாலடை போட்டு பார்த்துரு. எங்கேயாவது நிமிஷம், மினிட்டு, 3 மினிட்டு ஏதாவது எழுதியிருக்கான்னு பார்த்துரு. அப்புறம் இங்கே லைப்ரரி எங்கே இருக்குன்னு விசாரிச்சு வை. ஐயோ, லைப்ரரியா? மத்தியானம் பொழுது போகாமல் தானே இருக்கும். 1-2 பார்க்கலாமே, அதில் என்ன போச்சு? நைட் பை நைட் போக வேண்டாமா? அப்புறம் அந்த இந்திரா நகர் வீடு முதல்ல லைப்ரரி. பிரிட்டிஷ் லைப்ரரிக்கு போனார்கள். மாடியில் கொஞ்சம் நேரம் உலாவினார்கள். யக்ஷகானத்துக்கும் பிரிட்டிஷ் லைப்ரரிக்கு என்ன சம்மந்தம் தெரியல. சில வேளையில் உங்கள் மனம் எந்த திசையில் செல்லுது சொல்லவே முடியறதில்ல. நீ வாயே என்றான் கணேஷ். அடுத்தது என்ன? இன்ஸ்டியூட் ஆஃப் வேர்ல்ட் கல்ச்சரில் ஒரு லைப்ரரி இருக்கு, மாவட்ட பொது நூலகம் இருக்கு. எது கேட்டுக்க? ஒன்று ஜெயநகர, ஒன்று கபன் பார்க்கு. கபன் பார்க் போகலாம்வா. சேவர் கொண்டை பூக்களின் வர்ண குதறல்களையும் காதலர்களையும் சினிமாக்காரர்களையும் கடந்து செஞ்சுரி கிளப் வரை கிளப் வாசலை தாண்டி காரை நிறுத்தி வெளிப்பட்ட வசந்த், பாஸ் நீங்கள் கிளாடி கை கொடுங்க என்றான். என்னடா? மிஸ் ராஜேஸ்வரி என்றான். தொடரும்.